Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திருமலை இணைந்திருக்கிறார். சார், ஏன் இந்த சர்ச்சை? ஒரு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தேர்வு செய்து தான் ஒரு விருதை கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட கேள்விகளையும் குற்றச்சாட்டையும் புகாரையும் ஏன் முன்வைக்கிறாங்க? சொல்லுங்க. ஒரு தேர்வுக்குழு தான் படங்களை பார்த்து தேர்வு செய்யறாங்க. ஆனாலும் கூட புகாரும் சர்ச்சையும் வந்திருக்க. சார், நான் தான் சொல்றேன், வருஷத்துல 250 படம் ரிலீஸ் ஆகும். ஒரு படம் 2 படம் இல்ல சார். அத பாத்தீங்கன்னா 2016 இருந்து 22 வரைக்கும் 7 வருஷத்துல குறைஞ்சது ஒரு 35 படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை படம் பார்த்திருக்காங்கன்னு தெரியுமா சார்? முதல்ல இந்த குழுவில் இருக்காங்கல்ல, பொதுவான எந்த பொலிட்டிக்கல் பேக்டாப்பும் இல்லாத பொதுவானங்கள் பார்த்தாதான் இந்த படத்துல உண்மையான படங்களை செலக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சாரா போகும்போது கண்டிப்பா அது ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவு பெரிய தேசிய விருதுகள்லாம் வாங்கினவர் சேரன் சாரு, பார்த்திபன் சாரே இத குறை சொல்றாங்க. அவருக்கே ஒரு 2 அவார்டுகள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், 3 அவார்டுக்கு மேல. அவரே சொல்றாரு, ரஞ்சித் சொல்லியிருக்காரு. இத பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டு கொடுக்கறது கமிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க அரசு சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினரை தான் சார் நான் பாக்குறேன். நீங்க தேர்வு செய்கிற விருதுகளா இருக்கட்டும், தேர்வு ஆகிக்கிற படங்களுமா இருக்கட்டும், நன்கு தரமான அல்லது தகுதியான படங்களா இல்லையா? அதை கடந்து தகுதியானவர்கள் வெளில இருக்காங்களா? நிறைய தகுதியானவர்கள் வெளியே தான் சார் இருக்காங்க. ஒரு சில படங்கள் தகுதியோடு இருக்கு சார். மீது எல்லாமே தகுதியோடு இருக்கான்னு பார்த்தா அதை விட நல்லா தகுதி பெற்ற படங்கள்லாம் இருக்கு. நன்றி திருமலை, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு திரைப்பட இயக்குனர் நடிகர் திருமுருகன் இணைந்திருக்கிறார். திருமுருகன், இந்த விருதுகள் தாமதமாக மொத்தமாக கொடுத்துருந்தாலும் வரவேற்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. தகுதியான கலைஞர்கள், தகுதியான படைப்புகள் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்சி சார்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? வணக்கம், மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருமுருகன் பேசுகிறேன். இந்த விருதுகள் பொதுவாக எதுக்கு கொடுக்குறதுனாக்கா, ஒரு வளரும் கலைஞன், ஆனால் ஒரு பெரிய ஒரு படைப்பாளி பல இடையூறுகளை, பல கடினங்களை, பொருளாதார இடர்பாடுகளை, காலச்சூழலை கடந்து ஒரு படைப்பை கொடுக்கும் போது அந்த வலிய, அந்த வேதனைய எல்லாத்தையும் போக்கி இந்த உலகத்து மக்களை மனமகிழ்ச்சி படுத்துற ஒரு கலைஞன் துன்பப்படக்கூடாதுங்கிறது தான் விருது கொடுத்து அவங்கள உயர்த்தி மக்களுக்கு முன்னாடி நிறுத்தி புகழ் பெற வச்சு அவங்கள இந்த நாட்டோட ஒரு பெருமை மிகுந்த அடையாளமா காட்டுறதுக்கு தான் விருது. ஆனா மாறா தமிழ்நாட்டுல கடைசி 15 வருடங்களாகவே அப்படி நடக்கிறது இல்லை. நான் களவாணின்னு ஒரு படம் நடிச்சேன். அது உலகத்தில எல்லா பக்கத்தும் பரவலா ஓடுனுச்சு, மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. ஆனா அதுக்கு இந்த தமிழ் சினிமா 100 வருஷம் தமிழ் சினிமா வரலாற்றுல முதல் படத்திலேயே தமிழ்நாடு அரசோட சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த அறிவிக்கப்பட்டது அந்த காலத்துல கிடைக்காம பின்னால ஒரு காலத்துல கிடைக்கும் போது அந்த 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 நடிகனுக்கான அந்த அங்கீகாரம் அந்த உடனே கிடைக்காததுனால அவன் நிறைய இழப்புகளை சந்திக்கிறான். அது மாதிரிதான் இந்த கடைசி வரைக்கும் இந்த ஒரு 15 வருடங்களா 5-6 வருடங்களை சேர்த்து கொடுத்தாங்க. இப்ப இந்த இதுல கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த முறையில கொடுத்ததுல கூட ஒரு நேர்மை இருந்தது. சரியான படைப்பாளிகளை, சரியான திறப்பாளிகளை, சரியான நடிகர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தது மாதிரி இருந்தது. இந்த இதுல அதுல நிறைய குறைபாடு இருக்கு. ஏன்னா மக்கள் தாங்களாகவே இந்த படங்களுக்கு விருது கிடைக்கும், இந்த நடிகருக்கு விருது கிடைக்கும், இந்த கதாபாத்திரத்துக்கு விருது கிடைக்கும், இந்த இயக்குனருக்கு, இந்த இசையமைப்பாளருக்கு, இந்த பாடகருக்கு கிடைக்கணும் பார்த்தா அது எதுவுமே நடக்கல. அப்ப அது வெறும் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மட்டும் ஏமாற்றம் இல்ல, ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்குமே ஏமாற்றம் தான். அதனாலதான் இந்த விமர்சனம் வருது. இந்த விமர்சனத்துல நம்மளுக்கு என்ன வேதனையான விஷயம், உண்மையிலேயே இந்த படங்கள் எல்லாம் இவங்க பார்த்து அதுக்குள்ள இருந்த ஒரு திறமையான நடிகர்களை தேர்ந்தெடுத்தாங்களா, இல்ல இந்த காலகட்டத்தில் நம்ம ஆளுங்க யாராரு திரைப்படத்துல பணியாற்றி இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் கொண்டு வாங்க, அவங்க என்னென்ன படம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி அறிவிச்சுட்டாங்களான்னு தெரியல.
அதுதான் வேதனையா இருக்கு. திருமுருகன் இப்ப அறம் படத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க, சார்பட்டா பரம்பரை படத்தில் நடித்த கலைஞர்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அப்படி விருதுகள் என்பது கலவையா இருக்கிற சூழல்ல இப்போ இந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்னா எந்த இடத்துல சொல்றாங்க? ஏன்னா அறம்படத்தினுடைய இயக்குனரும் இதை குற்றம் சாட்டியிருக்காரு, சார்பட்டா பரம்பரையுடைய இயக்குனர் ரஞ்சித்தும் குற்றம் சாட்டியிருக்கிறார், டைரக்டர் சேரனும் தன்னுடைய படத்துக்கு திருமணம் என்கிற ஒரு படம், அதே போல் சுரேஷ் காமாட்சி மிக மிக அவசரம் ஒரு படம், இதெல்லாம் ஏன் கண்டுகொள்ளப்படலை, உங்கள் கண்ணுக்கு தெரியலான்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. குழந்தை நட்சத்திரம் அஸ்வந்த் தொடங்கி இயக்குனர் சேரன் வரை. ஆமா, அதுல நீங்க சேரன் சார்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பெருமை மிகு ஒரு அடையாளம். தேசிய விருது வாங்கியிருக்காரு. உலகத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டு திரைப்பட மொழியை மாற்றினவர், வேரில இருந்து படம் எடுத்து வெளியில வந்தவர், கிட்டத்தட்ட பாரதிராஜாவுக்கு அடுத்தது அந்த இடத்த மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர். அவர் பல விருது வாங்கியிருக்காரு. அவருக்கு ஏன் வேதனை வருது? அப்பனா அதுக்கு அது சரியான அந்த ஒரு தேர்வு நடைபெறலைங்கிறதுனால தானே. அப்புறம் தோழர் ரஞ்சித் வந்து ஒரு சிறந்த படைப்பாளி. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலோட மக்களோட வேதனையையும் அவங்களோட மனநிலையையும் அவங்களுக்கு இழுக்கப்பட்ட அநீதியையும் திரைப்படத்துல கொண்டு வந்தாரு. அப்புறம் சார்பட்ட பரம்பரை மிகச்சிறந்த படம் இருந்தாலும் அவருக்கு வந்து இருக்குன்னா அப்ப அநீதி நடக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்புறம் மிக மிக அவசரம் வந்து நீங்க எல்லாரும் அந்த படம் பார்த்திருப்பீங்க. அந்த படம் பார்த்துட்டு தான் வந்து காவலர்களை, அது பெண் காவலர்களை சாலையில வந்து இருபுறமும் நிறுத்தி வச்சு யாராச்சும் ஒரு தலைவர் வந்தா கால் கடுக்க நிக்க வைக்கிறத அரசு அதை திரும்ப பெற்றுக்கிட்டு 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த வில்லன் நடிகர் நெடுந்தொடரில் யாரடி மோகினி என்கிற நெடுந்தொடரில் நடித்த பரத் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்தான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார். பரத், இப்போ சின்னத்திரையிலிருந்தும் பாராட்டு குரல் ஒரு பக்கம் இருந்திருக்கு. அதே சூழல்ல நடிகை லட்சுமி தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. இது வந்து இதில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் பார்த்தீங்களா? நான் நடித்த தொடர் வந்து செம்பருத்தின்னு நினைக்கிறேன், அதில் மிக சிறப்பாக அது பேசப்பட்டுச்சு, ஆனால் எனக்கு விருது கொடுக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம். தொடருங்க பரத், தொடருங்க. வணக்கம். முதல்ல நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த விருது பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு, இதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கதான் செய்யுது. ஐ மீன் 2018 செம்பருத்தி தொடர் மிக ஃபெமிலியரா போயிட்டு உங்க கேரக்டர் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு கேரக்டர் தான். தேர்வுக்குழு அவங்க இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகத்தில் இருந்தவங்க தேர்வுக்குழுல இருக்காங்க. அது சின்ன திரை, பெரிய திரையை விட சின்ன திரையை பத்தி நமக்கு வந்து சின்ன திரையில நிறைய ப்ராஜெக்ட் ஜனபரத்தியா இருக்கட்டும், யாழினி மோகினியா இருக்கட்டும், அதே மாதிரி சன் டிவியில எல்லாமே, விஜய் டிவியில எல்லாமே ஃபேமிலியா சீரிஸ் நிறைய கேரக்டர்ஸ் பேசப்பட்ட இந்த நேரத்துல. பட் இப்படி ஒரு கருத்துக்கள் வந்து ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. தேர்வுக்குள்ள எந்த அடிப்படையில, ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் அவங்க சைட்ல இருந்து தான் நம்மளுடைய அவார்டு சிறந்த கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் எல்லாமே அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்க சைட்ல இருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 4 எபிசோட் வந்து சீன்ஸ் வந்து ஒவ்வொரு கேரக்டர் பத்தி அவங்க கொடுக்கணும். அதன் அடிப்படையில இவங்க அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க தேர்வுக்குள்ள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இதுல இன்னும் என்னென்ன அந்த செலக்ஷன் முறையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி எந்த அடிப்படையில எனக்கு மிஸ் ஆனாங்கன்றது, லட்சுமி அம்மா உதாரணத்துக்கு லட்சுமி அம்மாவும் சொல்றேன், அவங்களுக்கும் வந்து அப்படி ஒரு கேரக்டர், அவங்க பேசப்பட்ட கேரக்டர், அந்த கதாபாத்திரம் அது மிஸ் ஆனது நிச்சயமா வந்து வருத்தம் தான். எந்த அளவுக்கு வந்து விருதுகள் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் ஒரு பக்கம். அந்த மாதிரி அவங்க இத்தனையும் அவங்களுடைய குரல்ல தான் பதிவு, அவங்களும் டப்பிங் பேசுவாங்க. ஸோ எல்லாத்துலயும் நம்ம தகுதி இருக்கும்போது அவங்களுடைய ஆதங்கம் அது ஏற்புடையதான் இருக்கு. இனி வரும் காலங்கள்ல திறமை பார்த்து முழுக்க, அதாவது எல்லாமே எல்லா எபிசோடும் பார்த்து அந்தந்த வருஷத்துல எந்த தொடர் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருந்து எந்த கதாபாத்திரம் இருந்ததுன்றது கொஞ்சம் நோட் பண்ணி ஒரு 10 பேர் கொண்ட குழு, அதுல நீதிபதி அரசர் இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கரெக்டா இருந்திருந்தா, இந்த மாதிரி வருத்தங்கள்லாம் இல்லாம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நன்றி பரத், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.